தர்மபுரியில் குடிசைகளை கொளுத்தியவர்கள், தர்மபுரியில் பேருந்தில் தீ வைத்து மாணவிகளை கதற கதற கொன்றவர்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறார்கள். சமத்துவ பரத்தை நிறுவியவர்கள், மேம்பாலங்களை கட்டியவர்கள், உழவர் சந்தைகளை திறந்தவர்கள், இந்திய தேசிய அரசியலுக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி ஒருபுறம், மக்களின் நலன் சார்ந்த கூட்டணி ஒருபுறம். இந்த இருபுறத்தில் உங்களின் வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வியை விரித்து வைத்திருப்பதுதான் இந்த தேர்தல். இதுதான் இந்த தேர்தல். இன்று நீதித்துறை, அரசு எந்திரத்துறை, மத்திய அரசு, மாநில அரசு உள்ளிட்ட எல்லா துறைகளும் இன்று காவி மயமாகிவிட்ட சூழல். அனைத்திலும் பாசிசத்தின் கோர பிடிகள் இன்று நம்மை சூழ்ந்திருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு உரிமைதான் உமக்கும் எனக்கும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாங்கி தந்த வாக்குரிமை. அந்த வாக்குரிமை என்கிற ஆயுதம்தான் இந்த பாசிசவாதிகளை துரத்தி அடிக்கும், விரட்டி அடிக்கும். சற்றே நாம் திரும்பி பார்க்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அடிமை ஆட்சியில் தமிழகம் கண்ட பலன் என்ன? வேதனைகள் தான் மிஞ்சி இருக்கிறது, சோதனைகள் தான் மிஞ்சி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஊழல், எதில் பார்த்தாலும் ஊழல். ஊழல் இல்லாத துறைகள் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்கள் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அதிகாரிகள் இல்லை எனும் அளவிற்கு இங்கே ஊழல் நிறைந்திருக்கிறது. தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசு இவர்கள் வாங்கும் பணத்தில் பங்கு போட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் இப்படி ஒரு நிலைமை. மத்தியில் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தருகிறேன் என்று சொன்ன மோடியே இந்த மேடையில் நின்று கேட்கிறேன், எங்கே அந்த 15 லட்சம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சுவிஸ் வங்கியில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு விடுவோம் என்று சொன்னீர்களே, எங்கே அந்த கருப்பு பணம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசிகளை கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னீர்களே, எங்கே கட்டுப்பட்டிருக்கிறது விலைவாசி? அன்றாடம் சமைப்பதற்கு பயன்படுத்துகிற கேஸின் விலை காங்கிரஸ் ஆட்சியில் 240 ரூபாய் இருந்தது, உன் ஆட்சியில் 1000 ரூபாயை தொட்டு இருக்கிறது. இதுதான் உன் நிர்வாகத்திலா? நீங்கள் செய்தது என்ன? அருமை ஐயா பேசுவது போல எல்லா துறைகளிலும் தோல்வியுற்ற இவர்கள் தேசபக்தியை முன்னிறுத்துகிறார்கள். இந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆண்டபோது இந்த நாட்டில் எந்த தீவிரவாத தாக்குதலும் நடக்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியின் போது தீவிரவாதிகள் உறங்கி கிடந்தார்களா? காங்கிரஸ் ஆட்சியின் போது தீவிரவாதிகள் அமெரிக்காவிற்கு சென்று விட்டார்களா? இந்த பாஜக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இங்கே தீவிரவாதிகளின் தாக்குதல் நடக்கிறது. அக்சர்காம் தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது. ரகுநாத் கோய்வலின் தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது. அமர்நாத் யாத்திரிகளின் மீது தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது. இன்னும் எத்தனை தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மண்ணில் நடந்ததோ அத்தனை தாக்குதல்களும் பாஜக ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த மேடையில் மக்கள் முன்பாக கேட்கிறேன், தாக்குதல் நடத்தியது தீவிரவாதிகளா அல்லது நீங்களா? பதில் சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? ஒரு நாட்டின் பிரதமர் 140 கோடி மக்களை ஆள்கிற ஒரு பிரதமர் பத்திரிகைக்காரர்களை பார்த்து அஞ்சுவது ஏன்? பத்திரிகைக்காரர்களுக்கு கூட பதில் சொல்ல துப்பில்லாத நீங்கள் பிரதமர் ஆவதற்கு தகுதி இல்லாத நபர் என்று முடிவு செய்து நீங்களே ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? பதவி வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்கிற ராமதாஸ் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தேங்கிய குட்டை என்கிறார். யார் சொல்லுகிறார்?
மழையில் நனைந்த ஒரு வாழைப்பொடி மட்டை இதை தேங்கிய குட்டை என்கிறது. தைலாபுரத்து குறுநில மன்னர்களே, வரலாறுகளை திரும்பி பாருங்கள். நானோ என் மகனோ அதிகாரத்திற்கு வர விரும்பவில்லை, விரும்ப மாட்டோம். ஒருவேளை அப்படி அதிகாரத்திற்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க சொன்னீர்களே, இந்த மேடையில் கேட்கிறேன், எங்கே வருகிறீர்கள்? சவுக்கால் அல்ல, செருப்பால் அடிப்பதற்கு. திண்டிவனம் பகுதியில் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் மருத்துவம் சொல்லி செய்து கொண்டிருந்த நீங்கள் இன்று பல லட்சம் கோடிகளுக்கு அதிபராக இருக்கிற அது பாட்டாளி சொந்தங்களின் வியர்வுகள் அல்லவா? இட ஒதுக்கீட்டிற்காக 21 பேர் தங்களுடைய உயிரை தானமாக கொடுத்தார்களே, அந்த 21 பேர் தைலாபுரத்திற்கு குடும்பத்தோடு வந்து அந்த இறந்து போனவர்களின் மனைவி பிள்ளைகள் உங்களிடம் வந்து தைலாபுரத்திற்கு வந்து, ஐயா எங்கள் கணவன் இறந்து விட்டார், குடும்பம் நிர்கதியாக நிற்கிறது, அனாதைகளாக நிற்கிறோம், பசியால் துடிக்கிறோம், பட்டினியால் வாழுகிறோம் என்று சொல்லும்போது இதே தைலாபுரத்து குருமின்னர் ஐயா என்று உங்களை நான் சொல்ல மாட்டேன். எங்களை பொறுத்தவரை பெரியார் மட்டும்தான் ஐயா. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, அந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் சொன்னது என்ன? இங்கே கொட்டி கிடக்கிறதா, ஏன் இப்படி நாய் மாறி என்னை சுற்றி வருகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டது உண்மையா பொய்யா நிரூபிக்க தயாராக இருக்கிறீர்களா? அண்ணன் வேல்முருகன் வரவில்லை. ராமதாஸை பற்றி வண்டவாளங்களை தண்டவாளங்களில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத நீங்கள் என்ன கொடுமை! 2 வாரத்துக்கு முன்னாடி கவர்னர் பன்வாரிலாலை சந்தித்து அமைச்சர்களின் மீது ஊழல் பட்டியலை வாசிக்கிற ராமதாஸ் கூட்டணி ஏற்பட்டவுடன் எடப்பாடிக்கு நோபல் பிரைஸை கொடுத்துருவார் போல இருக்கிறேன். எல்லா அமைச்சர்களின் மேலும் ஊழல் இருக்கிறது என்று பேசிய அன்புமணி இன்று எடப்பாடி அரசுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார். முரண்பட்ட கூட்டணி கவனியுங்கள். இதே தேமுதிக தரப்பிலிருந்து அதிமுகவை என்ன விமர்சித்தார்கள்? செத்து போன கட்சி என்றார்கள். இன்றைக்கு செத்து போன ஒரு பிணத்தோடு எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள்? நினைத்து பாருங்கள். அந்த கூட்டணி என்பது எங்க ஆத்தா ஒரு பழமொழி சொல்லும். என்ன படுக்க வச்சுட்டு எங்க ஆத்தா ஒரு பழமொழி சொல்லும், அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி தூரே இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரையே இல்லாத தண்ணிக்கு போனாலாம். அங்க வேறே இல்லாத அருகம்புள்ள தலையே இல்லாத மான் மேய்ஞ்சிட்டு இருந்தத ஒரு குள்ளம் பார்த்து நொண்டிக்கிட்ட சொல்ல, அவன் குண்டே இல்லாத துப்பாக்கி எடுத்துட்டு போய் மானை சுட்டானா. குண்டு மான் மேல படாம வயிற்றுல இருக்கிற குட்டி மேல பட்டுச்சான். செத்து போன குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சாப்பிட்டு தோலை கார்கால பந்தெல்லாம் காய போட்டாங்களாம். காய போட்ட தோலை தலையே இல்லாத பருந்து வந்து அடிச்சுட்டு போக அதை துரத்திட்டு போன நொண்டிகால கண்டங்கத்திரி முள்ளு குத்தி தலைவலியா வெளியே வந்துச்சான். இதுக்கு வைத்தியம் போகணும்னு வைத்தியர் சொன்னாரா? அங்க வேறு, அரளி வேறு, புங்க வேறு, புரச வேறு, நாக வேறு 5 வேறையும் கைப்படாம புடுங்கி உரல குப்பரக்கா போட்டு உலக்கப்படாம இடிச்சு நாக்கு படாம எடுத்து நக்கிட ஐயா இதுதான் முதனாபத்தியம்னாரா. இப்படி சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி ஓட்டப்பானையில 9 படி உளுந்து அளந்து சக்கரம் இல்லாத வண்டியில பாரம் ஏத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருட வழிகாட்ட வண்டி போய்கிட்டே இருந்துதான். ஏதாவது விளங்குச்சா? ஏதாவது விளங்குச்சா? இப்படித்தான் அந்த அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் பேசுறது இபிஎஸ்க்கு விளங்கல, 2 பேரும் பேசுறது ராமதாஸுக்கு விளங்கல, ராமதாஸ் பேசுறது அன்புமணிக்கு விளங்கல, அன்புமணி பேசுறது அவர் தொண்டனுக்கு விளங்கல, இவங்க எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு விளங்கல. இந்த 7.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் பாலைவனமாக்கி இருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த எதையும் செய்யவில்லை. கடந்த 4.5 ஆண்டு காலம் அதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன். தலைவர்கள்லாம் பேசணும், பெரியவங்க. 4.5 ஆண்டு காலம் மோடி அவரோ அமித்ஷாவோ முன்னே வாருங்கள், நான் இதை செய்தேன் என்று ஒன்றை சொல்லுங்கள், நாங்கள் விடைபெற்று போயிடுறோம். பணமதிப்பு நீக்கத்தை செய்தார்கள். 130 கோடி பேரும் தெருவில் நின்றோம். மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக அவன் மாட்டுக்கறியே வைக்கல, உள்ள கோழிக்கறி தான் வச்சிருக்கோம். நீதான் பிராமணன் ஆச்ச, உனக்கு எப்ப மாட்டுக்கறிக்கு ஆட்டுக்கறிக்கு வித்தியாசம் தெரிஞ்சது? உனக்கு எப்படி தெரிஞ்சது?
அந்த பானைக்குள்ள கையிட்டு எடுத்து மோந்து பார்க்கறான். அப்பவும் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இது மாட்டுக்கறி இல்ல கோழிக்கறி தாங்கிறது. இல்ல இல்ல இது மாட்டுக்கறி தான். ஒரு மாட்டுக்காக மனிதனை கொன்ற அவலத்தை செய்த மோடியே ஆசிபா என்கிற ஒரு 8 வயது சிறுமி, என் சகோதரிகள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆசிபா என்கிற 8 வயது சிறுமி எத்தனை பேர் கற்பழிச்சான்னு எண்ணிக்கையில் அடங்கவில்லை. வழக்கு அவர்கள் மேல் தொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு பாதுகாப்ப நின்றவர்கள் RSS காரர்கள், சங்க பரிவாரங்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு யார்? மோடி. நேற்று பத்திரிகையை பாருங்கள், பண மதிப்பு நீக்கத்தை அறிவித்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் தெருவிலும் வங்கி வாசலிலும் நிற்கிறார்கள். ஆனால் அமித்ஷாவும் மோடியும் அவரை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்களும் 30 விழுக்காடு கமிஷனுக்கு பணத்தை மாற்றியது வட மாநிலங்களில் அம்பலமாக இருக்கிறது. ஆனால் தென்னகத்தின் ஊடகங்கள் அதை காட்ட மறுக்கிறது. ஏன்? யாரை காப்பாற்ற? யாரை காப்பாற்ற? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இறுதியாக, மத்திய சென்னையிலே தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. தமிழகத்திலே 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் வெற்றி மற்றும் நமது இலக்கு அல்ல என் அருமை தொண்டர்களே. விடுதலை சூறாவளிகளே வெற்றி மற்றும் நம் இலக்கு அல்ல. 40 தொகுதிகளிலும் அதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும். டெபாசிட் இழக்க வேண்டும். இறுதியாக கேட்கிறேன், எடப்பாடி அரசே, எல்லா துறைகளிலும் ஊழல் ஒத்துக்கிறோம், எல்லா அதிகாரிகளும் ஊழல் ஒத்துக்கிறோம். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சிரிச்சிட்டு போயிடாத, சிரிச்சிட்டு போயிடாத. செய்யாதுறைன்னு ஒருத்தங்கிட்ட பிடிச்சிங்களே 1000 கோடி, அது எங்கப்பா? ரயில் பொட்டியில கோடி கோடியா பிடிச்சேன்னு சொன்னீங்களே, அந்த கோடிகள் எல்லாம் எங்கப்பா? விஜய பாஸ்கர் என்ற அமைச்சரிடம் 2000 கோடி 3000 கோடி பிடித்தேன் என்று சொல்லுகிறீர்களே, அது எங்கப்பா? தமிழகத்தில் கோடி கோடியாக பிடித்த பணங்கள் எல்லாம் எங்கே என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், நாங்கள் சொல்லுகிறோம். அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் தைலாபுரத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் விஜயகாந்திடம் சென்றிருக்கிறது. அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் அவர்கள் சார்ந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறது. ஆக பணத்தை மட்டுமே வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவுகளோடு அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்கிறது, சூட்கேஸ் கூட்டணி இருக்கிறது. ஆனால் கருத்திலும் சித்தாந்தத்திலும் கோட்பாட்டிலும் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியார் வழியிலும் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் இங்கே தளபதி ஸ்டாலினை விட்டால் வேறு எவரும் இல்லை என்ற சூழ்நிலையில் இது மக்கள் கூட்டணியாக அமைந்திருக்கிறது. மத்தியில் ராகுலை விட்டால் இந்த நாட்டிற்கு நாதி இல்லை என்ற விளிம்பு நிலையில் இந்த மக்கள் வந்து நிற்கிறோம். ஏப்ரல் 18 அன்று காலையில் 7 மணிக்கே சென்று விடுங்கள், 7 மணிக்கே சென்று விடுங்கள். இந்த அமித்ஷாவும் மோடியும் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வார்கள். திருட்டு மொல்ல மாறி பசங்க, நம்ம பாசையில ஜாக்கிரதையா இருங்க. ஏப்ரல் 18 அன்று நீங்களும் உங்கள் உறவுகளும் சீக்கிரமே சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். நான் முன்னமே சொன்னது போல இது தேர்தல் அல்ல, யுத்தம். மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருமே ஆனால் இங்கே ஜனநாயகம் செத்து போகும், சர்வாதிகாரம் தலை தூக்கும், வாக்குரிமை பறிக்கப்படும், வாழ்வுரிமை பிடுங்கப்படும். இந்த எச்சரிக்கையை மனதில் நிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று தயாநிதி மாறன் அவர்களை செங்கோட்டைக்கு அனுப்புங்கள். செங்கோட்டையின் ஏழைகளின் குரல் ஒலிக்கும், செங்கோட்டையில் திராவிடத்தின் கொடி பறக்கும், செங்கோட்டையில் நடுத்தர மக்களின் வாழ்க்கைக்கான உத்தரவாதம் கிடைக்கும். ராகுல் அவர்கள் அதிரடி அறிவிப்பாக ஏழைகளுக்கு 72,000 ரூபாய் வரி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை விட ஒரு பிரதமர் நாட்டுக்கு தேவையில்லை. மோடி, அமித்ஷா, RSS, சங் பரிவார் கூட்டம் உயிரோடு புதைத்தெறியுங்கள். இனி அது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நமக்கும் கேடு. நம்மை வாழ்விப்பது உதயசூரியன் என்கிற அண்ணா கலைஞர் அவர்கள் வாக்களித்த சின்னம் என்பதை மனதில் நிறுத்துங்கள். தயாநிதி மாறன் வெற்றி பெறுவது நிச்சயம்.
அவரின் வெற்றியின் வாழ்த்தாக, முதல் வாழ்த்தாக சிறுத்தைகளின் சார்பாக தயாநிதி மாறன் எம்பி அவர்களே வாழ்க வாழ்க வாழ்க. உதய சூரியன் வெல்லட்டும், பாசிசம் இந்த நாட்டை விட்டு அகலட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.